ஏன் விஸ்வக்சேனருக்கு தலைவர்னு ஆறாவமுதாழ்வான குறிப்பிடணும்னா, இந்த ஆறாவமுதாழ்வானுடைய அழகுல விஸ்வக்சேனரே மயங்கிட்டாராம். இந்த பெருமாள் அவ்வளவு மூக்கு மொழியுமா அழகா இருக்காரு இல்லையா? அதனாலதான் இன்னைக்கும் திருக்குடந்தை கும்பகோணத்துல வடக்கு பிராகாரத்துல செவிச்சேன்னா விஸ்வக்சேனர் சன்னதி இருக்கும். பொதுவா எல்லா கோவில்லையும் விஸ்வக்சேனர் அமர்ந்த திருக்கோலத்துலதான் இருப்பார். ஆனா கும்பகோணத்துல மட்டும்தான் விஸ்வக்சேனர் நின்ற திருக்கோலத்தில் கிட்டத்தட்ட பெருமாள் மாதிரியே நின்று இருப்பார். ஏன்னா இந்த பெருமாளுடைய அழக அனுபவிச்சாராம். அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காரணுங்கிறத கூட மறந்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டு இன்னைக்கும் கும்பகோணத்துல விஸ்வக்சேனரை வடக்கு பிராகாரத்துல செவிச்சு பாருங்க. அசைவே இல்லாமல் ஸ்டன் ஆகி அமரர்களின் தலைவராகிய விஸ்வக்சேனர் தன் தலைவனாகிய அமுதனை ரசிச்சுட்டே இருக்கார். அசைவில் உட்கார கூட வேண்டாம்னு அசையாமல் நின்று கொண்டு பெருமாளை ரசிக்கக்கூடிய அமரர் தலைவர் விஸ்வக்சேனருக்கு தலைவனாக இருந்து உன்னுடைய அழகை அனுபவத்தை தந்தவனே என்று இதே வரியை ரசிக்கலாம். சரி, நித்தியசூரிகளுக்கு மட்டும்தான் தலைவரானா இல்ல, மொத்த பிரபஞ்சத்துக்கும் தலைவர். அதான் ஆதி பெருமூர்த்தி. இந்த இடத்துல மூர்த்தினாலும் தலைவர்னு தான் அர்த்தம். ஆதினா இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதி காரணமாக, விதையாக, வித்தாக, மூலப்பொருளாக இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மூர்த்தி தலைவனே, ஆதி பெருமூர்த்தி. அப்ப என்ன ஆயிடுத்து, பெருமாள் எப்படிப்பட்டவர்னா மொத்த பிரபஞ்சத்துக்கும் தலைவர். ஏன்னா அவர் தான் உலகத்துக்கெல்லாம் ஆதி காரணம். விசேஷமா யார் அவர் அனுபவிக்கிறார்னா நித்தியசூரிகள் நித்தியசூரி தலைவருக்கும் தலைவர், அசைவில் அமரர் தலைவா. ஆனா இது எல்லாத்த விட பெருமாளுக்கு எது விசேஷம்னா, நம்மாழ்வார் எங்கேயோ போயிட்டு இருந்தாராம், அவரை கூப்பிட்டு தன் திருவடிக்கு கீழே வச்சு பாதுகை ஆக்கினாரே, இசைவித்து என்னை உன் தாழ் இணை கீழ் இருத்தும் அம்மானே. இந்த 3 தலைவர் இந்த பாட்டுல இருக்கு. இந்த 3ல எந்த தலைமை சிறந்ததுன்னா நம்மாழ்வாருக்கு தலைவனானதுதான் சிறந்தது. அப்ப ஆதி பெரு மூர்த்தினாலும் தலைவர், அது பொதுவா உலகத்துக்கு தலைவர். அசைவில் அமரர் தலைவானாலும் தலைவர் தான். ஆனா அது விஸ்வக்சேனருக்கு தலைவர். ஆனா அம்மானேன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த அம்மான் தான் சிறந்த தலைவன். ஏன்னா இசைவித்து என்னை உண்டாள் என கீழ் இருத்தும் அம்மானே. இந்த நம்மாழ்வாரை பிடிச்சு திருவடிக்கு கீழே ஸ்ரீ ஷடகோபன் ஷடாரின்னு சேர்த்துண்டியே. இந்த 3 தலைமையிலே என்னை ஏற்றுக்கொண்ட தலைமைதான்ப்பா உனக்கு சிறந்தது. ஏன்னா நித்தியசூரிகளுக்கு தலைவனா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, மொத்த உலகத்தையும் படைச்சேங்கிறது பெரிய விஷயம் இல்ல, எங்கெங்கயோ போய் கொண்டிருந்தவனையும் திருத்தி திருவடியில சேர்த்துக்கிறார்னா அதுதானே சிறப்பு. இசைவித்து என்னை உன் தாழ் என கீழ் இருத்தும் அம்மானே, அசைவில் அமரர் தலைவா ஆதி பெருமூர்த்தி. இப்படிப்பட்ட உன்னை எல்லோரும் அனுபவிக்கத்தான் கும்பகோணத்தில் எழுந்தருளி இருக்கிறாய். திசைவில் வீசும் செழுமாமணிகள் சேரும் திருக்குடந்தை.